36 பேர் இறந்துருக்காங்க. பட்டியல் வகுப்பை சார்ந்தவங்க மட்டுமே. விசிகாவை கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் முன்னாடி ஒரு முற்றுகை போராட்டம் நடத்த சொல்லுங்க சார், பார்க்கலாம். நினைக்கிறீங்களா? பண்ண முடியாது சார். ஈயம் பூசின மாதிரி பூசாத மாதிரி எதுக்கு இந்த இரட்டை வேடம்ன்றது? தாராளமாக தெருமுனையில் வந்து கத்திட்டு போங்க. சட்டசபையில் பொங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் பொங்க மாட்டாங்க சொல்லுங்க? நீங்களே அந்த காவல்துறை அதிகாரிகளை நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க. அந்த காவல்துறையில் ஒரு பிரிவு தானே சார் சிபிசிஐடி. மாவு ஒன்று தான். நீங்கள் இட்லிக்கு பதில் தோசை, அவ்வளோதான். முழுக்க இப்போ புரியுதுங்களா கேட்டால் இதுக்கு பின்னாடி வந்து மிகப்பெரிய நெட்வொர்க் இருக்குது. இப்போ அந்த நெட்வொர்க் கிட்ட போயிடக்கூடாது, சரிங்களா? அதனால கேட்டால் சட்டசபையில் அதை பற்றி பேசவே கூடாது. சட்டசபை எதுக்கு சார் இருக்குது? ரொம்பவும் வந்து ஒரு ராஜ விசுவாசத்தோடு இருக்கலாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெஞ்ச நக்கிற அளவுக்குலாம் இருக்கக்கூடாது. குறிப்பாக அப்பாவை அவர்களை எதிர்பார்க்கவே இல்லை. நீங்கள் வெறும் அரசு ஊழியர்கள் மட்டும் இழிச்சவாயங்கன்னு சொல்லிட்டு அவங்க மேலே வரைக்கும் நடவடிக்கை எடுக்கிறீங்க. மூளைக்கு பேசுகிற விஷயம் தான். அங்கே இருக்கிற வந்து எலக்டட் பாடிக்கு தெரியாமல் எப்படி நடக்கும்? சட்டமன்ற உறுப்பினருக்கோ, அங்கே இருக்கிற வந்து பாராளுமன்ற உறுப்பினருக்கோ, வந்து ஊராட்சி மன்றத்தில் நகரமன்ற தலைவருக்கோ, கவுன்சிலருக்கோ தெரியாமல் எப்படி நடக்கும்? இன்னும் அதை தாண்டி வந்து லோக்கல் கட்சி இருக்கும்ல. ரேலோ நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலுக்காக நம்முடன் இணைகிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு சேகுவரா ஜெய்சங்கர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் சிபிஐ விசாரணை வேண்டும் சொல்லிட்டு அதிமுக இன்னைக்கும் சட்டசபையில் போராடி இருக்காங்க. இதுக்காக அவர்கள் ஒரு நாள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது ஒரு விஷயம், சட்டசபையில் வந்து ஒரு எதிர்கட்சினா அந்த எதிர்கட்சியோட கடமையை செய்யறதுக்கு அனுமதிக்கணும் முதல்ல. இப்போ அங்கே வந்து என்னென்னா, ஒருவேளை வந்து முதலமைச்சரோ அல்லது மற்ற அமைச்சர்களோ கூட இவங்க வந்து கேட்குற கேள்விகளுக்கு ஒரு விவாதங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தயாராக இருந்தால் கூட சபாநாயகர் வந்து தயாராக இல்லைன்றது தான் தெரியுது. நான் பார்த்த வரையிலும் ரொம்பவும் வந்து ஒரு ராஜ விசுவாசத்தோடு இருக்கலாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெஞ்ச நக்கிற அளவுக்குலாம் இருக்கக்கூடாது. அப்படி தான் இருக்குது. முதலமைச்சர் கூட அங்கே வந்து தயாராக கூட இருக்கலாம். வந்து எதிர்கட்சி தலைவர் கேட்குற கேள்விக்கு சபாநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ விசுவாசியாக இருப்பார் நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. இவ்வளோ வந்து ராஜ விசுவாசின்றதை கடந்து வந்து பார்த்திங்கன்னா வந்து இருக்கிறது வந்து சினிமா படங்களில் தான் நம்ம பார்த்துருக்குறோம். இப்படி வந்து ஒரு சபாநாயகர் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் குறிப்பாக அப்பாவை அவர்களை எதிர்பார்க்கவே இல்லை. எதிர்கட்சி மட்டுமே இல்லை, இன்னும் சொல்ல போனால் ஆளுங்கட்சியில் இருக்கிற அமைச்சர்களே வந்து பார்த்திங்கன்னா சில கேள்விகள் கேட்குறதுக்கு தயார்னா அதுக்கு அவங்க தயாராக இல்லை. வேல்முருகனுக்கு ஏற்கனவே அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொன்னால் ஏக பொருத்தம் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எதிர்ப்பாக தான் இருப்பாங்க, சரிங்களா? ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக வந்து எதிர்கட்சிகள் வந்து பேச ஆரம்பித்தாலே அவங்க வந்து வெளிநடப்பு தான். கள்ளக்குறிச்சி விஷயத்தை பற்றி பேசவே கூடாது. கிட்டத்தட்ட ஒரு 60 பிணங்கள் வந்து விழுந்திருக்கு. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முறையான நடவடிக்கை என்ன நடவடிக்கைன்றதை விவாதங்கள் பண்ணாலே அப்போ இவங்க சிபிஐ கோரிக்கை வேணுன்ற அந்த நிலைப்பாடு கூட தகர்க்கப்படும், சரிங்களா? மக்களே வந்து உணர்வாங்க இது எதுங்க சிபிஐ விசாரணை, இவங்க தான் பண்ணிட்டு தானே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே வந்து என்னென்னா குறிப்பாக நான் பார்த்த வரைக்கும் ஏன் வந்து எதிர்கட்சி வந்து தலைவரோ அல்லது வந்து யாருமே வந்து இதை ஒரு விவாதத்துக்கு வந்து அவங்க கொண்டு வந்தால் இவங்க ஏன் அனுமதி மறுக்கிறாங்கன்னா, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு மடியில் கனம் இருக்குது. திமுக அரசுக்கு வந்து மடியில் கனம் இருக்குது. அதுக்கு காரணம் கேட்டால் சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாமே வந்து இந்த கைது செய்யப்படுவங்கள்லாம் எல்லாம் ஏழைங்க பாடைங்க. அது தவறு செய்திருக்கலாம், குற்றம் செய்திருக்கலாம். ஆனால் இதுக்கு பின்புலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சட்டமன்ற உறுப்பினர் ஆளுங்கட்சி பிரமுகர்கள் இருக்கிறதுனால தான் இவங்க வந்து இந்த விவாதத்துக்கே வந்து இவங்க தயாராக இல்லைன்றது மக்கள் பேசுகிறாங்க. நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டிஎஸ்பியும் கலெக்டரும் ஏன் சஸ்பெண்ட் பண்ணீங்க, அவங்களாம் ஊழல் போட்டாங்க, இந்த விவகாரம் எம்எல்ஏக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு உண்டு, தெரியாதுன்னு சொன்னால் அவங்க ஏன் பதவி இருக்காங்க, குடிச்சிட்டு நீயும் போய் சாக வேண்டியதானே அப்படின்னு கடும் சாடல். நியாயமான விஷயம் சார், நியாயமான விஷயம். இதே விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா வந்து அண்ணாமலையும் வலியுறுத்துறாரு. எல்லாருமே வந்து சர்வ கட்சியும் வந்து பார்த்தா திமுகவை தவிர்த்து மற்ற எல்லாருக்குமே ஒரு கேள்வி மட்டும் இருக்குது. என்னென்னு கேட்டால் முழுக்க நீங்கள் வந்து இவங்க வந்து சாராயம் காய்ச்சனதாக வந்து காய்ச்சி விற்றதாக சொல்லக்கூடிய இந்த நபர்கள்லாம் வந்து மிகப்பெரிய பொருளாதாரத்தை உடையவங்க கிடையாது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, பொருளாதார பின்புலமே இல்லை. நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவங்க வந்து வீடே பார்த்துருப்பீங்க, ஒரு ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட் வச்சு, இவ்வளோதான் சார். இவங்க பெரிய சாராய விற்பனை அதிபர்களா இவங்க? நான் கேட்குறேன், நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். இவங்கன்னா சாராயம் விற்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏதாவது ஒரு பெரிய அளவில் வந்து ஒரு வீடு, மாடி வீடு இந்த மாதிரி இருந்தால் கூட சொல்லலாம். இவங்க சாராயம் விற்று இவ்வளோ வந்து தொழிலதிபர் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அங்கே அந்த மாதிரி இல்லையே. சாதாரண ஒரு ஓட்டு போட ஒன்று ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட்டு தான் இழுத்துருக்கு. வீட்டை பூட்ட கூட இல்லைன்னு நினைக்கிறேன். சர்வசாதாரணமாக எல்லோரும் உள்ளே போயிட்டு தான் வராங்க. அந்த வீட்டில் ஒன்றும் என்ன இருக்குன்னு கூட தெரியல. ஒரு பீரோ இருக்குது, அந்த பீரோவில் ஸ்டிக்கர் ஒட்டிச்சிருக்கு.
அடையாளமாக. அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மு.க. ஸ்டாலின் வந்து விடியல் அரசு கொடுக்குற மு.க. ஸ்டாலின் வந்து அதில் பளிச்சுன்னு சிரிக்கிறாரு. இதை நம்ம பார்க்குறோம். இப்போ நான் எதுக்கு சொல்கிறேன்னா, சீமான் அவர்கள் சொல்கிறது ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, சீமான் அவர்கள் மட்டுமே இல்லை, பலரும் சொல்கிறாங்க. அண்ணாமலை உட்பட எல்லாருமே ஒரே குரலாக தான் இருக்குது. என்னென்னா, இது வந்து வெறும் அதிகாரிகள் மட்டும்தான் வந்து அதிகாரிகள் நீங்கள் எழுச்சவாயனாக்குறீங்கல்ல. இப்போ நான் கேட்குறேன் சார், ஒரு குறிப்பிட்ட அந்த பகுதியில் கருணாபுரத்துலேயே ஒரு வார்டு கவுன்சிலர் அவர் ஒரு கட்சியாக இருக்குது. எந்த கட்சினா ஒரு கட்சியாக இருக்கிறார் வச்சுக்கோங்க. அதனுடைய வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாற்றுக் கட்சியை சார்ந்தவர் வந்து பார்த்தீங்கன்னா ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கிறார். அது மாற்றுக் கட்சி தலைவர் வந்து பார்த்திங்கன்னா சட்டமன்ற உறுப்பினராக இருக்கார். பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிற ஒரு கட்சியை சார்ந்தவர். ஆக 4 கட்சியை சார்ந்தவங்க இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, வெவ்வேறு கட்சியை சார்ந்தவங்க. அங்கே இருக்கிற அதிகாரியோடைய நிலைமை என்ன ஆகும்? அது விஏவாக இருக்கட்டும் அல்லது எஸ்ஐயாக இருக்கட்டும், இவங்க 4 பேருக்கு போடுற அந்த டியூனுக்கு ஏற்ற மாதிரி டான்ஸ் ஆடணுமா இல்லையா? நீங்களே சொல்லுங்கள். மாவட்ட ஆட்சியர் உட்பட நான் சொல்கிறேன், இந்த 4 பேருமே வந்து அங்கே வெவ்வேறு கட்சியை சார்ந்தவங்களாக இருந்தால் அங்கே வந்து அந்த அதிகாரி சம்மந்தப்பட்ட அதிகாரி வந்து எவ்வளோ எந்தெந்த டியூன் டான்ஸ் ஆடுவார்? ஒருத்தருக்கு வெஸ்டர்ன் ஆடணும், ஒருத்தருக்கு வந்து பரதநாட்டியம் ஆடணும், ஒருத்தருக்கு வந்து கதகளி ஆடணும், ஒருத்தருக்கு குச்சிப்புடி ஆடணும், இப்படி தான் ஆகிடும். அங்கே வந்து குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சட்டமாக இன்னும் நான் சொல்கிறேன், திமுக வந்து ஆட்சியில் நேரடியாக நான் சொல்கிறேன், திமுக அரசை பொறுத்த வரைக்கும் இந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும் கேட்டால் கலைஞர் காலத்தில் அல்லாத ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், அந்தந்த மாவட்ட ஆட்சியர் வந்து பலம் புரிஞ்சவங்களாக இருக்கிறாங்க. நீங்கள் எந்த மாவட்டத்தில் வேணாலும் சொல்லுங்கள். நீங்கள் இன்னும் சொல்லப்போனால் மாவட்டத்தை சார்ந்தவங்க அமைச்சராகவே இருப்பாங்க. அப்போது அந்த அமைச்சருக்கு கீழே அல்லது மாவட்ட செயலருக்கு கீழே வரக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் நேரடி தொடர்பு தலைமையில் இருக்க மாட்டார். இப்போ நீங்கள் விழுப்புரத்தில் எடுத்துங்க, விழுப்புரத்தில் வந்து இப்போ விக்கிரவாண்டி தொகுதியை எடுத்துங்களேன். விக்கிரவாண்டி தொகுதியில் வந்து புகழேந்தி இறந்துட்டார். அவர் யாருடைய ராஜ விசுவாசின்னு கேட்டிங்கன்னா பொன்முடியோட விசுவாசி. இப்படி இது மாதிரி ஒரு உதாரணங்களை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்போ அங்கே லோக்கல் பாடி என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, இவர் நினச்சா உடனடியாக அமைச்சரை தொடர்பு கொள்ள முடியும். அமைச்சர் வந்து தலைமைக்கு சொல்லி நம்மளை எப்போ வேணால் இடமாற்றம் செஞ்சுருவாங்க, இல்லை எப்போ வேணாலும் நம்மளை சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க, இல்லை எப்போ வேணாலும் நம்மளை வந்து ஏதாவது ஒரு துறை ரீதியாக நடவடிக்கை எடுப்பாங்க. அப்படின்னும் போது அங்கே வந்து அந்த நிர்வாகம் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க அரசியலாயிடும். அவங்க வந்து கைகள் கட்டப்பட்டிருக்கும். அப்போ இந்த மாதிரியான வந்து ஒரு அந்த சாராயம் நான் மீண்டும் சொல்கிறேன்னு கேட்டால், மிகப்பெரிய அளவில் வந்து அங்கே கள்ளச்சாராயத்தில் வந்து ஒரு வியாபாரம் நடக்குது, ஒரு தொழிலாக அதை செய்கிறாங்கன்னு சொன்னால் அதன் மூலமாக வரக்கூடிய லாபமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கண்ணுக்குட்டிக்கும் அந்த சார்ந்தவங்களோ என்னன்னு கேட்டால் அந்த வீடு எப்படி சார் இருக்கும்? முழுக்க இப்போ புரியுதுங்களா கேட்டால், இதுக்கு பின்னாடி வந்து மிகப்பெரிய நெட்வொர்க் இருக்குது. இப்போ அந்த நெட்வொர்க் கிட்ட போயிடக்கூடாது விவாதங்கள், சரிங்களா? அதனால கேட்டால் சட்டசபையில் அதை பற்றி பேசவே கூடாது. சட்டசபை எதுக்கு சார் இருக்குது? இதெல்லாம் விவாதிக்கிறது தானே சார் இருக்குது. நீங்கள் நடவடிக்கையே நீங்கள் ஜென்யூனாக கூட நீங்கள் நடவடிக்கை எடுத்துருங்க, பேசலாமே அதை பற்றி. அதுதானே பேசணும், அதுக்கு தானே சட்டமன்றம் இருக்குது. அதனால் இது வந்து தவறான நடவடிக்கை. என்னை கேட்டால் வந்து சபாநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கட்சியோட தலைவர் மாதிரி செயல்படுறார். கட்சியோட ஒரு என்ன சொன்ன ஒரு மாவட்ட செயலாளர் போல் அவர் செயல்படுறது நான் பார்க்குறேன். அது எதிர்பார்க்கவே இல்லை. அப்பாவு மாதிரி ஆட்கள் கிட்ட அது எதிர்பார்க்குறோம். மிகப்பெரிய இந்த திமுக அரசில் ஒரு ஏமாற்றம்னு சொன்னால் அப்பா அவர்களுடைய நடவடிக்கை நம்ம கூர்ந்து கவனிக்கிறோம். சார் 2 நாளைக்கு முன்னாடி மனோ தங்கராஜ் ஏதோ பேச வராரு சார், நீங்கள் பார்த்துருப்பீங்க. யார்? பால்வளத்துறை அமைச்சர் ஏதோ சொல்ல வராரு சார். எதோனா சொல்லட்டும் சார், ஏதோ சொல்ல வரவரை அப்படியே தடுத்து நிறுத்துறாரு. அவர் கெஞ்சுறாரு. நான் அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே நான் முடிக்கிறேன்றாரு. கடைசி வரைக்கும் அவரை வந்து இந்த வடிவேல் காமெடி நீங்கள் பார்த்துருக்கீங்க. இந்த பஞ்சாயத்தில் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டை திருடின விஷயம் பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா வடிவேல் அவர் சொல்ல வருவார், அந்த ஆட்டை திருடினது யாருன்னு சொல்லிட்டு அந்த கண்ணையான் ஒரு நடிகர் இருக்கிறாரில்ல, அவர் சொல்ல வருவார். அப்போ உடனே ஒரு பஞ்சாயத்து உள்ளே போது வடிவேல் பேச விடாத தடுப்பார். நீங்கள் பார்த்துருப்பீங்க, பார்த்தீங்களா இல்லையா? அதாவது கேட்டால் இவர் ஏதோ சொல்ல வருவார், அந்த ஆடு திருநது யாரும் சொல்லும் போது எங்கே நீ சொல்லு பார்க்கலாம், எங்கே சொல்லிடுவே நீ எங்கே சொல்லு பார்க்கலாம் அப்படின்னாரு. இப்படி சொல்லி கேட்டால் கடைசி வரைக்கும் அவருக்கு என்ன இந்த ஆடு சொல்லுங்க. அப்பாவுக்கும் மனோ தங்கராஜுக்குள்ள ஏதோ ஒரு நிச்சயமா நீங்கள் பாருங்க. அவர் மனோ தங்கராஜ் அவர் ஃபேஸ்புக்கில் அவர் அதை காணொலியில் போட்டிருக்கிறார் பாருங்க. அவருடைய அந்த ஃபேஸ்புக்கில் மனோ தங்கராஜ் என்ற ஃபேஸ்புக்கில் போங்க, அவருடைய அட்மினுக்கு தான் விரைவில் அப்பாவை மாற்றப்படலாம். அப்பாவை மாற்ற முடியாது, வேணா மனோ தங்கராஜ் மாற்றிடுவாங்க. நீங்கள் வேற என்ன உண்மையில சார், அவர் அந்த மண்ணுக்கு மனோ தங்கராஜ் வந்து அந்த மண்ணுக்கே அந்த கன்னியாகுமரி உள்ள மண்ணுக்கே உரிய அந்த வீரத்தோடு அவர் ஏதோ ஒரு விஷயம் பேச வர்றார் சார். அவர் பேசினா தானே சார் தெரியும் அவர் எதை பற்றி பேசுகிறாருன்னு. அதை பேசவே விடலை சார். அப்போ அவர் பேசுறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு விஷயம் அவருக்கு தெரிஞ்சிட்டு இருக்கு, இதை பற்றி தான் பேச வராருன்னு சொல்லிட்டு அதை முற்றிலுமாக தடுத்து நிறுத்துறாரு. சீமான் அவர்கள் மீண்டும் ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு, போலீஸ் வந்து முதல்வர் கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறாங்க, அவர் வந்து சிபிசிஐடிக்கு தான் இந்த வழக்கை வந்து கொடுக்குறாரு. இட்லி வேணும்னு கேட்குறவங்களுக்கு வேணாம் தோசைன்னு கொடுங்க கேட்டால் அதே மாவு அதே மாஸ்டர் தானே அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனத்தை முன்னாடி. ஏன்னா எப்படி இவங்களுக்கு ஆட்சிக்கு ஆதரவாக தானே சார் வந்து கொடுக்க முடியும்? காவல்துறை வந்து அங்கே வந்து நீங்களே அந்த காவல்துறை அதிகாரிகளை நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க.
அந்த காவல்துறையில் ஒரு பிரிவு தானே சார் சிபிசிஐடி. கொஞ்சம் என்ன சொன்னால் கொஞ்சம் இதை விட கொஞ்சம் பெட்டராக இருக்கலாம், அவ்வளோதானே, க்ளீனாக இருக்கலாம், அவ்வளோதானே. ஆனால் ஒரே காவல்துறையை வந்து டிஜிபி கண்ட்ரோலில் தானே வருது. அதை நம்ம கணக்கில் எடுக்கணும்ல. நீங்கள் எந்த லெவலில் மாற்றிருக்கீங்கன்ற ஒரு ஐபிஎஸ் லெவலில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கீங்க. இப்போது நீங்கள் ஒரு லோக்கல் எஸ்ஐ ஒரு இன்ஸ்பெக்டர் லெவல்னால் நீங்கள் நான் சிபிசிஐடி கொடுத்துருக்குறேங்க அப்படி சொல்லலாம். ஆனால் நீங்கள் எஸ்பி லெவலில் நீங்கள் வந்து ஒரு ஐபிஎஸ் லெவலில் நீங்கள் வந்து ஒரு ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துட்டு சரிங்களா, அதுக்கு கீழே வந்து நீங்கள் வந்து இதை நாங்கள் சிபிசிஐடி கொடுத்துருக்குறோம் அவங்க நடவடிக்கை எடுப்பாங்கன்னு சொன்னால் பெரிய மாற்றம். அதே தான், மாவு ஒன்று தான், நீங்கள் இட்லிக்கு பதில் தோசை, அவ்வளோதான். அவர் சொன்னது தான் அது. இப்போது நீங்கள் ஒரு விஷயம் நீங்கள் எடுத்துங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு காவல் நிலையத்துக்கு உள்ளே நடந்த ஒரு பிரச்சனை, ஒரு லாக்அப் டெத் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லாக்அப் டெத் நடக்குது, ஒரு வந்து அந்த ஸ்டேஷனுக்குள்ளே இன்ஸ்பெக்டர் லெவலில் நடந்திருக்கு, அது எஸ்பியோட நாலேஜுக்கே போகலைன்னா பரவாயில்ல. 35 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா கள்ளச்சாராயம் காஸ்டரா அந்த பகுதி இருந்திருக்கு. அதில் எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்பு இருந்திருக்கு. நீங்கள் வெறும் அரசு ஊழியர்கள் மட்டும் இழிச்சாவாயங்கன்னு சொல்லிட்டு அவங்க மேலே வரைக்கும் நடவடிக்கை எடுக்கிறீங்க. அங்கே எலக்டட் பாடி மேலே எந்த நடவடிக்கையும் இல்லை. எலக்டட் பாடிக்கு தெரியாமல் இது நடக்க வாய்ப்பு இல்லைன்றது எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கி வந்து டிஜிட்டல் வேர்ல்டு சார், இது மூளைக்கு பேசுகிற விஷயம் தான். அங்கே இருக்கிற வந்து எலக்டட் பாடிக்கு தெரியாமல் எப்படி நடக்கும்? சட்டமன்ற உறுப்பினருக்கோ அங்கே இருக்கிற வந்து பாராளுமன்ற உறுப்பினருக்கோ வந்து ஊராட்சி மன்றத்தில் நகரமன்ற தலைவருக்கோ கவுன்சிலருக்கோ தெரியாமல் எப்படி நடக்கும்? இன்னும் அதை தாண்டி வந்து கட்சி, லோக்கல் கட்சி இருக்கும்ல. நான் கேட்குறேன், இன்றைக்கி எல்லா சர்வ கட்சியும் பேசுகிறாங்களே, எல்லா கட்சிக்குமே அங்கே வந்து இருக்குது. நீங்கள் சொல்லலாம், இப்போ வளர்ந்து வர கட்சிகள் வந்து நாம் தமிழருக்கு அங்கே நிர்வாகிகள் இல்லை, பாஜகவுக்கு நிர்வாகிகள் இல்லை, மக்கள் நீதி மையத்துக்கு நிர்வாகிகள் இல்லை, தாவேகாவுக்கு நிர்வாகிகள் இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் காலங்காலமாக அதிமுக திமுக இருக்கிற நிர்வாகிகள் வந்து அங்கே இருக்கிறாங்கல்ல, அப்போ அவங்களுக்கு தெரியும் அங்கே யார் இதுக்கு பின்னணி இருக்கிறாங்கன்ட்டு. அது வந்து எடப்பாடி அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து திமுகவில் இருக்க சட்டமன்ற உறுப்பினருக்கோ மற்ற நிர்வாகிகளுக்கு ஏதோ இதில் தொடர்பு இருக்கிறதா அவருக்கு சந்தேகிக்கலாம். அதை பற்றி விவாதிக்கிறதுக்கு கூட அவர் கேட்கலாம், நேரம் கேட்கலாம். அதை நீங்கள் மறுத்தீங்கன்னா எப்படி? திமுக கூட்டணி கட்சியில் இருக்கிற விசிகா வந்து நேற்று வள்ளுவர் கோட்டத்தில் கள்ளக்குறிச்சி விவகாரத்தை கையில் எடுத்து ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க. இந்த நிகழ்வு இப்போவாது பண்ணாங்களேன்னு நான் சந்தோஷப்படுறேன். இப்போவாது பண்ணாங்களே. இதை வேங்க வயலுக்கு பண்ணியிருக்கணும், நாங்குநேரிக்கு பண்ணியிருக்கணும், தொடர் போராட்டம் பண்ணியிருக்கணும். இப்போ நாடாளுமன்ற தேர்தல் முடியலை, அதுதான். இப்போ அவங்களுக்கு தேர்தல் முடிஞ்சிச்சு, அவங்களுக்கு வந்து இந்த பிணக்கு இல்லை, இந்த தேர்தலில் கூட்டணியில் இணைய முடியுமா முடியாதா இந்த சிக்கல்லாம் இல்லை. இது ஒரு வகையான சந்தர்ப்பவாத அரசியல் தான் சார். நீங்கள் வேங்க வயல் கூட விட்டுருங்க. வேங்க வயலில் வந்து ஒரு பத்திரிகையாளர் கூட்டத்திலே கேட்டதுக்கு அண்ணன் திரும்ப வந்து கோவப்பட்டார். நீங்கள் எப்படி திமுககாரர் சொல்லலான்னு சொல்லிட்டு. இப்போ உங்களுக்கு வந்து கூட்டணி முடிஞ்சிச்சு, இன்னும் 2 வருஷம் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு எதிர்ப்பு அரசியல் பண்ணிட்டே வரீங்க. உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிச்சு இந்த 2 சீட்டு தான் இப்போவே கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் 6 சீட்டு கொடுப்பாங்க. அந்த 6 சீட்டில் முன்னையாவது பார்த்தீங்கன்னா வந்து திமுகவுக்கு ஓரளவுக்கு ஒரு செல்வாக்கு இருந்தது. ஏன்னா 10 ஆண்டு காலம் ஆட்சி, அதிமுக ஆட்சிக்கு பிறகு ஒரு வாய்ப்பு இருந்தது. அப்போ நமக்கு வந்து 6 கொடுத்தாங்க, 4 ஜெயித்தோம். இப்போ இந்த முறை அடுத்த தேர்தலை வந்து கண்டிப்பாக வந்து 6 கொடுத்தாலும் 6 தான் கொடுப்பாங்க, அதுக்கு மேலே வராது. அந்த 6ல் 2 கூட நம்ம ஜெயிக்க முடியாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போத்துல வந்து நம்ம எதிர்ப்பு அரசியல் எடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கலாம். இதுதான் உண்மை. உண்மையிலேயே இது ஒரு வகையான வந்து நீங்கள் ஒரு என்ன சொன்னால், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போது நீங்கள் அந்த ஆர்ப்பாட்டத்தை நீங்கள் ஃபுல்லாக எல்லாரும் பேசுறதெல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க. இல்லை நீங்கள் பாருங்கள், இந்த இஎம் பூசின மாதிரி பூசாத மாதிரிலாம் பேசக்கூடாது சார். திருமாவளவன் அவர்களுக்குன்னு ஒரு தனி ஒரு பேச்சாற்றல் இருக்குது, சரிங்களா? நான் சொன்னாக்கா உடனே நாங்கள் வந்து திமுக சாரணமாக எதிர்ப்பு அரசியல் அதெல்லாம் இல்லை. இப்போது நான் சொல்கிறேன், உங்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் அங்கே இருக்கிறாங்கல்ல, அங்கே பண்ணுங்க. அதிமுக பண்ணுதில்ல, சட்டமன்ற உறுப்பினர், உங்கள் சட்டமன்ற உறுப்பினர் அங்கே இருக்கிறாங்களே சார் 4 பேர். இப்போ பாராளுமன்றத்தில் போய் ஒன்றும் செய்ய முடியாது, சரிங்களா? அங்கே வந்து எதுவும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எதிர்கட்சி வரிசையில் தான் நீங்கள் வந்து ஏதாவது பேச முடியும், அவ்வளோதான், சரிங்களா? பேசி ஒன்றும் ஆக போகிறதில்ல. மோடி கவர்மெண்ட் ஏற்கனவே எப்படி நடந்ததோ அதே தான் இருக்க போகுது. நீங்கள் போயிட்டு வரணும், அவ்வளோதான். நான் இதை சொன்னால் நம்ம வந்து கேன்டீன் இதை வந்து இப்போ இதை சொன்னால் வந்து என்ன ஒன்றா, இதோ நம்ம வந்து நீங்கள் கேன்டீனில் போய் நான் அதெல்லாம் சொல்லவே இல்லை. நீங்கள் கேன்டீனில் போய் சாப்பிடுங்க, சாப்பிடாமல் போங்க, ஹோட்டலில் சாப்பிடுங்க, சாப்பிடாம எப்படியோ போங்க, அது இல்லை. ஆனால் அங்கே பேசினா எதுவும் பிரயோஜனம் இருக்க போகிறதில்ல, இதுதான் உண்மை. நீங்கள் என்ன, ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கே எதிர்கட்சி வரிசையில் உட்காந்து நீங்கள் ஆவேசமாக ஆக்ரோஷமாக ஏதோ ஒன்று பேசுகிறீங்களே, அதை ஏன் இங்கே சட்டமன்றத்தில் பேச மாட்டேங்கிறீங்க? நீங்கள் ஆலூர் ஷானவாஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேடையில் பொங்குறத நம்ம பார்க்குறோம். அந்த மேடையில் பொங்குறத உள்ளே பொங்குங்களேன்ற நான், இந்த சட்டமன்றத்தில் பொங்கலாம்ல, அங்கே பொங்கல் இங்கே பொங்கல் வைக்க, வள்ளூர் கோட்டத்தில் பொங்கல் வைக்கிறது நீங்கள் அங்கே உள்ளே வைக்கலாமே. அதை தானே அவங்க அந்த நாச்சியால் சுகந்தி அவங்க வந்து கேட்டிருக்கிறாங்க, கேட்டாங்க. அப்போ நீங்கள் வந்து கேட்டால் இஎம் பூசின மாதிரி பூசாத மாதிரி எதுக்கு இந்த ரெட்டை வேடம்ன்றனா? இது வேடம் ரெட்டை, இது வந்து இது சம்பிரதாயம். அனுமதி மறுக்கப்பட்டது. என்ன அனுமதி மறுக்கப்படுது? கொடி வைக்கணும், அது எல்லாருக்கும் தான் மறுக்கப்படுது. கொடி தோரணங்கள் வந்து போக்குவரத்துக்கு இடையூறாக கட்டக்கூடாதுன்றது ஒரு ரூல் இருக்குது வள்ளூர் கோட்டத்தில்.
அது எல்லாருக்கும், இவங்களுக்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்குமே. இவங்களுக்கு ஏன் அழுத்தமாக பதிவு பண்ணாங்கன்னா, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து வரம்பு மீறி எதுவும் செஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக அந்த அனுமதி மறுப்பு. அது உடனே அனுமதி மறுப்பு, அனுமதி இருக்கு, அனுமதி கொடுக்கும் சார் இந்த அரசு. அப்படியான அரசு தான் இது. சட்டமன்றத்தில் தான் அனுமதி கிடையாது. நீங்கள் தாராளமாக தெருமுனையிலேருந்து கத்திட்டு போங்க, சட்டமன்றத்தில் எதிர்கட்சிக்கு அனுமதி மறுப்பு. ஏன் உங்களுக்கு அனுமதி மறுப்பு தான் அங்க. இப்ப வேல்முருகன் கத்துறாருல, நீங்க பேசுங்க பாப்போம். ஆளுநர் சாலவாசி இப்படி பொங்குறாருல, சட்டசபையை பொங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் பொங்க மாட்டாங்க சொல்லுங்க? அதுக்கப்புறம் எந்த வேலையும் நடக்காது உங்க தொகுதியில. அடுத்த தேர்தலில் நீங்க சந்திக்கணும், இந்த கூட்டணியிலேயே கூட தொடரக்கூடிய சூழ்நிலை வரலாம். அதனால வந்து சமரசம். தெருமுனையில கத்துறது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. அவங்க தினம் அவங்களுக்கு வந்து இது ஒரு சர்வசாதாரணம் அவங்களுக்கு ஆர்ப்பாட்டம். இதனால ஒன்றும் பெரிய என்ன ரியாக்ஷன் ஆகிட போகுது? பெரிய மறியல் போராட்டம் பண்ணிட்டீங்களா, இல்லை ஏதாவது பண்ணிட்டீங்களா? கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் முன்னாடி ஒரு முற்றுகை போராட்டம் நடத்த சொல்லுங்க சார் பார்க்கலாம். விசிகாவை கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆஃபீஸ் இருக்குல்ல, அங்கே ஒரு முற்றுகை போராட்டம் நடத்த சொல்லுங்க பார்க்கலாம். நினைக்கிறீங்களா? பண்ண முடியாது சார், பண்ண முடியாது சார். இதெல்லாம் சம்பிரதாயம் சார். 36 பேர் இறந்துருக்கிறாங்க பட்டியல் வகுப்பை சார்ந்தவங்க மட்டுமே 60 பேர்ல. எவ்வளோ பெரிய உணர்வுபூர்வமான விஷயம் இது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு முற்றுகை போராட்டம் நடத்த முடியுமா? முடியாது. அப்போ இப்படி தான் போய் ஆகணும், வேற வழி கிடையாது. இதுவும் பண்ணலன்னா நீங்கள் கேள்வி கேட்பீங்க, இந்த மாதிரி எங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு என்ன சார் இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு கேட்பீங்க. இதானே உண்மை. அங்கேயும் கூட பார்த்தீங்கன்னா காவல்துறையை சாடுறதை பார்த்துருப்பீங்க நீங்கள். காவல்துறை யார் கையில் இருக்குது அவங்கள பற்றி எதுவும் பேச மாட்டாங்க. புரியுதுங்களா? அவ்வளோதான். நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்துக்களை பொறுத்தவரைக்கும் மிக்க நன்றி சார். நன்றி ஹரி.